தமிழக மக்களுக்கு வந்து சாதாரணமாக வந்து அறிவுபூர்வமாக இவங்களை யோசிக்கவே விடலை. நம்ம தான் பண்ணியிருக்கிறது. இவங்க திரும்ப திரும்ப இவங்களை மூளைச்சலவை பண்ணி ஆண்ட பரம்பரைன்னு சொல்கிறது அது பண்ணுறது. இப்போயும் கூட என்னுடைய தொடர்பு இருக்கக்கூடிய சில வார்த்தையெல்லாம் அடிபட்டுச்சு. ஆமாம், என்னுடைய தொடர்பில் இருக்கக்கூடிய சில பேர் வந்து அவளுக்கு ஒரு நினைவாலயம் அமைக்கணுங்கிற வந்து கொரிய பேரரசின்னாங்க. நாங்கள் சொன்னேன், எங்கேயா பேரரசி ஆனா சும்மா வணிக கூட்டமைப்பு பண்ண அவ்வளோதான். அது ஒரு அரசு கூட கிடையாது. ஆமாம், குறுநில 3 இதுக்கு இதெல்லாம் ஒரு சின்ன இவ்வளோண்டு ஒரு கிம்பியங்கிறது வந்து ஒரு சின்ன வட்டம், சிவகங்கை வட்டம் மாதிரி ஒரு சின்ன வட்டம். அது அவ்வளோ பெருசு கூட வராது. ஓகே, அப்போ அவ்வளோ பேர் அடிச்சு விரட்டிடுறாங்க அடிக்கடி. அது வேற இருக்கா? அது நடந்துக்கிட்டே இருக்கேன். ஓடி ஓடி அங்கே போயிட்டு இங்கே போயிட்டு ஜப்பானுக்கு போயிட்டு வர மாதிரி நடந்துகிட்டு இருந்திருக்கேன். அப்போ இவளை பேரரசிலாம் சொல்லாதீங்க. ஏன்னா இவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னா, வடகொரியாவில் கிம்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அப்போ வடகொரியா தென்கொரியா சேர்ந்து இவங்க ஆண்டாங்க. நான் சொன்னேன், இந்த கதையெல்லாம் அடிக்காதீங்க, ஆண்ட பரம்பரையெல்லாம் கிடையாது. இவன் வணிகத்துக்கு போனால் வணிக கூட்டமைப்பு போனால் அதுவே பெரிய விஷயம், அதுவே பெரிய விஷயம் அது. ஓகே, நம்ம அந்த மட்டுக்கு நிறுத்திப்போம். பைலேட்ரல்ங்கிற பொழுது நம்ம அப்படி சொன்னால் தான் சரிப்பட்டு வரும். ஏன்னு கேளுங்க, இதில் ஒரு பெரிய ரிஸ்க் இருக்குது. இவங்க இந்த ஆண்ட பரம்பரைன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏற்கனவே கொரியாவுக்கும் சீனாவுக்கும் ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குது ஹிஸ்ட்ரியில். சீன ஹிஸ்ட்ரி புக்ஸ்லாம் என்ன பண்ணுறான், கொரியாவையும் சேர்த்து போட்டான். இதெல்லாம் வந்து பார்ட் ஆஃப் சீனா, ஏன்ஷியன் சீனான்னு. இவன் சொல்கிறான் கொக்குரியோன்னு சொன்னேன் பாருங்க, கொக்குரியோ அரசு சீனாவையும் சேர்த்து இருக்குன்னு இவன் சொல்கிறான். ஏற்கனவே இவங்க முட்டி மோதிக்கிட்டு இருக்காங்க. இதில் வேற தமிழால் போய் இவன் வந்து ஆண்ட பரம்பரை நாங்கள் தான் ஆண்டோன்னு சொன்னோன்னா இருக்கிற உறவும் போயிடும் அது.